ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 3வது மாதத்தின் முதலாவது நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினால் இந்த 2026வது ஆண்டிலேயும் 2 மாதங்களை முடிக்க செய்து 3வது மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து சென்றிருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தடைகளை முறித்து போட்டு தேவன் நீர் துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய ஐக்கிய பதிலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த சிலுவையோடு நெருங்கி சேர எங்களுக்கு கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 17வது பாடலை நாம் பாடுவோம். தந்தானே துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கனந்த நந்தமான வில்லர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கனந்த நந்தமான வில்லர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே பொய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாரத்து சியோனே, இயேசு கோனின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே. நாமும் ஐயன் இயேசு கோனின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே. நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி பொற்பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாந்த நற்சபையே உனை மூற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து. சுத்தாந்த நற்சபையே சத்து குலைந்துனை சத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்துனை சத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே. தூரம் திரிந்த சியோனே, உனை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் திரிந்த சியோனே,
ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உனை அத்தன் மணவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உனை அத்தன் மணவாட்டியாக்கினது. என்னை தந்தானே துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே உன் அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும். மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே. திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நமக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் பயபக்தியோடு சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன 2 மாதங்களை முடிக்க செய்து 3வது மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி,
இப்போதும் அப்பா தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தேவனீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக வர இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் உமக்கு உகந்த பிள்ளைகளை தேவன் நீர் ஆசனத்திலே அமர செய்கிற கர்த்தர். தேவன் நீர் ஆண்டவரே அவனமாய் செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேசத்திற்கு தேசம் ஆண்டவரே சமாதானமின்றி ஆண்டவரே காணப்படுகிற பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் உம்முடைய சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு சமாதானத்தை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, வேண்டுதல் செய்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் உம்முடைய ரட்சிப்பை தந்து பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்கிற நிறைவின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விட்டு சென்ற எங்களுடைய தந்தை பேராயருடைய காட்சி தரிசனங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 1,00,000 திருச்சபைகள் 1,00,00,000 ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே உற்சாகத்தோடு செயல்பட தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே இந்த லெந்து நாட்களை இந்த 2026 ஆண்டிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே அனுசரித்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே புதுமை படைத்திடும்படியாய் ஆண்டவரே இந்த வசந்த காலத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டொழிந்து ஆண்டவரே சிலுவையோடு நெருங்கி சேர எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக, ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவன் நீர் தனித்தனியாய் பேராய் பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்திலே தேவன் நீர் பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ள தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரைவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் வழி நடத்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் நீர் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பணிகளிலே பிள்ளைகள் வேண்டிய பணிகளை, விருப்பமுள்ள பணிகளை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. பணிகளிலே உயர்வுகளை தந்து வழிநடத்துங்க. இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இடமாறுதலை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளை வாழ்விலே கூட இருக்கட்டும் சுவாமி. தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே படிப்பதற்காக சென்றிருக்கிற மகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
தேவன் நீர் எப்போதும் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோக ஞான வரங்களை பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. குறிப்பாக அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, சந்திக்க இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் கடந்த நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முறையிலே பிராக்டிக்கல் எக்ஸாமை சந்திக்க தேவநீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, வர நாட்களிலே பிள்ளைகள் எழுத இருக்கிற தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து ஆண்டவரை உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க தேவநீர் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காக பிரயாசப்படுகிற ஆசிரியருடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல ஞானத்தை தாங்க. இந்த நாட்களிலே ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவநீர் காத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகள் மூலமாக எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளை வாழ்க்கையில தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு தேவநீர் துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் குறித்த நாளிலே சுக பிரசவத்தை தந்து வழி நடத்துங்க. சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் சமாதான உடன்படிக்கையை தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. உமக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரே உள்ள காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைடைய வாழ்க்கையிலே கூட இருந்து ஆண்டவரே தேவன் நீர் நல்வழியிலே பிள்ளைகளை வழிநடத்தி தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவன் நீர் குறித்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து தேவன் நீர் பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே பற்பல தேவைகளோடு வாஞ்சைகளோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற கர்த்தர் தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளை தேவைகளை வாஞ்சைகளை சந்தித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய ஐக்கிய பந்தியில் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 முடிய. ஒரு தேசத்துக்கு சொல்கிறார்.
ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அதெல்லாம் இந்த வசனத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்றவனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவானிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். கையெல்லாம் நடுங்கும். 2ஆம் வேத பாடம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் 14:8-21 முடிய. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய இருந்தது நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும்
பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாய வேறொரு தேற்றவளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. குறிப்பாக வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 2ஆம் தேதி ஹேட்ரிக் சைமந்துரை தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார். வருகிற 6ஆம் தேதி திரு ஆப்ரஹாம் ஜபசிங் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 6ஆம் தேதி தியோஃபிலஸ் மேத்யூ அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியது இந்நாள் வரையோ தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவன் நீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நிறைவாய் தொடர்ந்து தந்து
பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாம் இந்த ஆண்டுகளே பிள்ளைகளுக்கு சந்திக்கும்படியாய் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனை தந்து வழி நடத்துங்க. இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி நாங்கள் பார்த்தவனமாய் ஆண்டவே தேவன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பெருக்கத்தின் நன்மைகளை தருகிற கர்த்தர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தொடர்ந்து முடிசூட்டி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து வழி நடத்துங்க. சுவாமி, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்தரரா. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்தரராயிருக்க கிருபையின் மரணம் வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொன்னவனமாய் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். சற்று நாம் சிந்திப்போமே ஆனால் 2026 ஆண்டிலேயும் 2 மாதங்களை முடிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தர். தீர்க்கதரிசி அதை தான் சொல்லுகிறானே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்கி நீ வற்றாத நீரூற்றை போலவும் செழிப்பான தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை தந்து, ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் காணப்படும். ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இயலாமையிலே கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே முடியலை சுவாமி, ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க என்று சொல்லி தேவையோடு கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமை தாங்கியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் இறக்கி வைத்து விட்டு அவரை நோக்கி நாம் துதிப்போமா? அவ்வப்போது சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சிறைச்சாலையிலே பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை துதித்தார்கள். அதை நாம் மனதிலே கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை நமக்கு தந்தாலும் திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்காமல் நம்மை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை 2 மாதங்களை முடிக்க செய்தாரே. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற நாம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தராய் காணப்படுகிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை வைராக்கியத்தோடு பிடிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கேட்போமா? அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவாய் நடத்துவார், நிறைவாய் நடத்துவார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கர்த்தரை நோக்கி நாம் துதிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறனா நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்வாவும் மேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்வாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையிலே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் நம்மோடு வாசம் செய்கிறார், நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் கூட இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விழுந்தாலும் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கரம் பிடித்து நடத்துகிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே என்னை எப்போதும் உம்முடைய நினைவிலே என்னை வைத்திருக்கிறீர். நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆண்டவர் அதைதானே சொன்னார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பக்தன் பாடினான் அல்லவா, சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலையும் நம்முடைய பாடுகள் மத்தியிலே
நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியிலே, நம்முடைய சோதனையின் மத்தியிலே, நம்முடைய தேவைகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்வார். அவரை நோக்கி கேட்போமாப்பா, சிங்கக்கவியோ சுளை நெருப்போ, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காக்கும் தேவன், நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடப்பேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். கேட்போமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சொல்லுவோமா? அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோமா விசுவாசத்தோடு? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். அவர் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளினால் நான் நிலை நிற்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை அப்பா. உம்முடைய கிருபை என்னை எப்போதும் நினைக்கும் கிருபை ஆண்டவரே. கஷ்டத்தின் நேரத்திலே என்னை காத்த கிருபை அப்பா. வியாதியின் நேரத்திலே உம்முடைய கிருபை என்னை காத்தது.
நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா, உம்முடைய கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. எப்படி இளைய குமாரன் தூரத்திலே தன்னுடைய இருதயத்தை யோசித்து கடைசி சூழ்நிலையிலே வரும் பொழுது தகப்பனார் தூரத்திலே பார்த்து ஓடி போய் அணைத்துக் கொள்கிறார். என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்கவில்லை, உள்ளான சிந்தனையை அறிந்து என்னுடைய மகன் என்னை பார்த்து வருகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எவனமாய் பார்க்கிறோம். அவர் நம்மை அணைத்துக் கொள்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்மை அரவணைக்கிற கர்த்தர். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எல்லா காரியத்தையும் மாற்றி விடுவார். நம்முடைய சோதனையை மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர், நமக்கு வருகிற போராட்டத்தை மாற்றுகிற கர்த்தர். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை தருகிற மாதமாய், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற ஒரு மாதமாய், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அப்பா, உம்முடைய கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது. தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது. தந்தையை தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது. நம்மை நினைக்கும் கிருபையிது, நம்மை நடத்தும் கிருபையிது. தந்தையை போல தோளில் சுமந்து நம்மை நடத்தும் கிருபையிது. தந்தையை போல தோளில் சுமந்து நம்மை நடத்தும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், எங்களுக்கு தேவன் நீர் நிறைவான விடுதலையை தந்து தேவனை தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, அடியனை எடுத்து தேவன் நீர் பலப்படுத்துங்க, நீர் பேசுங்க சுவாமி. தேவன் நீர் வெளிப்படுங்கப்பா. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் மின்சோடமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 334வது பாடலை நாம் பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்ற பாடலை நாம் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 334வது பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியே கண்ணி முன்பில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியே கண்ணி முன்பில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே
ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். இப்போது ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் செல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியானின் வாழ்க்கையிலும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்க இருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தலைப்பு என்னென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேற்றவாளன் உங்களை தேற்றுவார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேற்றும்படியாய் நம்மை ஆற்றும்படியாய் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவியாகிய தேற்றவாளரை நமக்காக ஆண்டவர் அனுப்பி அவர் நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு தருகிற தேவன். எல்லா நிலைகளிலும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது,
சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதே 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 14:26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூற்றுவார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறவராய் காணப்படுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். நாம் எப்போதெல்லாம் மறந்து காணப்படுகிறோமோ அப்போதெல்லாம் தேற்றவாளனாகிய ஆவியானவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேற்றவாளன் உங்களை தேற்றுவார். இதை நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுதும் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்படுகிறது. வாசியுங்கள் 15:26. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மை குறித்து என்ன பண்ணுகிறார்? சாட்சி கொடுப்பார். எப்படி? தானியேலை போல, யோபு பக்தனை போல சாட்சி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தானியேலை குறித்து எவனமாய் சாட்சி கொடுத்தார்? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெறிப்பட்டது. யோபு பக்தனை குறித்து பார்க்கும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து தேற்றுவது மாத்திரமல்ல, பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார் எல்லா நிலைகளிலும். ஆகவேதான் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். நம்மில் பிரியம் வைக்கிற கர்த்தர் நம்மில் எப்போதும் பிரியமாயிருக்கிறார். ஆகவேதான் பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டத்திலேயும் தேற்றவாளன் நம்ம என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நான் உண்மையை என்ன பண்ணுகிறேன்? உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் போகிறது எப்படி இருக்கும்? பிரயோஜனமாய் இருக்கும். இங்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் போவது பிரயோஜனமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் தேற்றவாளனை என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் தேற்றவாளன் நம்மை தேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது 5 காரியத்தை 5 வசனத்தை மாத்திரம் உங்கள் முன்பாக வைத்து நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி தேற்றுவார்? நம்மை எப்படி தேற்றுவார்? அநேக சூழ்நிலைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேற்றும்படியாய் நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவனமாய் நம்மை தேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேத வசனத்திலே கூட நாம் வாசித்தோம். ஒரு தாய் தன்னை பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் அநேக நிலைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது முதலாவது தேற்றவலனாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை தேற்றுவார் என்றால், எருசலேம் ஆகிய சபையிலே நாம் தேற்றப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஒரு சபையாய் அணைத்திருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆதி சபையை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா. அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவர் என்ன பண்ணினார்களாம், மகிமைப்படுத்தினார்கள். அந்த சபையிலே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பிள்ளைகள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு பதில் தருவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை தேற்றுவதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் முதலாவது எங்கே நாம் தேற்றப்படுவோம் என்றால், எருசலேம் ஆகிய சபையிலே நாம் தேற்றப்படுவோம். ஆகவேதான் ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்திலே அநேகர் வந்தார்கள், ஆனால் ஒருபுறம் ஆண்டவர் இது என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணினார், புறா விற்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணினார், அதட்டி துரட்டினார் தேவாலயத்தை விட்டு. ஆனால் அதே நேரம் ஒருபுறம் பாலகர்கள் என்ன பண்ணினார்கள், ஆண்டவரை பாடி என்ன பண்ணினார்கள், கீர்த்தனம் பண்ணி துதித்தார்கள். ஆனால் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது, பாலகர் வாயிலிருந்து வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை அங்கீகரிப்பீரோ என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆம் அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் எவனமாய் அங்கீகரிக்கும்படியாய் நம்முடைய கிரியைகள் காணப்படுகிறது. நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். நம்மை தேற்றுகிற கர்த்தரை நாம் எவனமாய் ஆண்டவருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறோம். அதே ஆலயத்திலே இருவர் வந்தார்கள். ஒருவன் ஆலயத்திற்குள்ளாய் வந்தான், வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஒருவன் ஆலயத்தை விட்டு வெளியே நின்று ஜெபித்தான். ஆனால் ஜெபித்த ஜெபம் வேறு வேறு வார்த்தைகள். ஆனால் மார்பிளை அடித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா. தேவாலயத்திலே வந்தது உண்மைதான், ஜெபித்தது உண்மைதான். ஆனால் அன்னாளுடைய கிரியையை பார்த்து சொன்னது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய தோற்றத்தை ஆண்டவர் பார்க்கவில்லை. ரொம்ப முக்கியம். எருசலேம் ஆகிய சபையிலே நாம் தேற்றப்படுவதற்கு நம்முடைய வெளி தோற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, பார்க்கவில்லை. நம்முடைய உள்ளான மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து ஜெபித்த ஜெபத்திற்கு உடனடியாய் மீண்டும் அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணவில்லை, அதை குறித்து சிந்திக்காதபடிக்கு, யோசிக்காதபடிக்கு அன்னாருடைய வாழ்வை நிறைவாய் அனுப்பினார். ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்கள், செழித்திருப்பார்கள். ஆண்டவர் ஒரு குறைவும் இருக்காது. ஆண்டவருடைய பிறப்பிலே கூட பார்க்கும் பொழுது, சிமியோனுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எவனமாய் ஆண்டவர் நடத்தினார், சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவாலயத்திலே முதலாவது ஆண்டவராகிய குழந்தையை கையிலே எடுத்து வைத்துட்டு, இப்போது அடியனை சமாதானத்துடன் போக விடுகிறேன். எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எருசலேம் என்னும் தேவாலயத்திலே, எருசலேம் ஆகிய சபையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தேற்றப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேற்றுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 82வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 119 சங்கீதம் 82வது வசனம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். தேற்றவலாகிய பரிசுத்த ஆவியானவர் முதலாவது சொன்னார், எருசலேம் ஆகிய சபையிலே நாம் தேற்றப்படுவோம். இரண்டாவது சொல்கிறார், வசனத்தினாலே நம்மை தேற்றுவார். ஆண்டவருடைய வசனத்தினாலே நம்மை தேற்றுவார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மை தேற்றுவது, நம்மை ஆற்றுவது ஆண்டவருடைய வார்த்தையினால் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவார், தேற்றுகிறவராய் காணப்படுகிறார், ஆற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எப்போதும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தான். ஆனால் வந்த வாலிபனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், கற்பனைகளை கை கொள்கிறாயா? முதலாவது
ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமும் அதுதான். அநேக சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் என்ன பண்ணி விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். வசனமாகிய வார்த்தையினால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:18. பவுலாகிய நான் உன் கையினால் எழுதி இல்ல 4:18 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆண்டவருடைய வருகையை குறித்து உயிரோடு இருக்கிற நாம் ஆண்டவருடைய வருகையை குறித்து ஆண்டவர் உணர்த்தும் போது ஆண்டவர் மீண்டும் வருவார். அவர் வந்து நம்ம என்ன பண்ணுவார்? அவருடைய வார்த்தையினாலே தம்முடைய பிள்ளைகளை ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள்? தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது சொன்னார், தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எருசலேமாகிய சபையிலே நாம் தேற்றப்படுவோம். இரண்டாவது வசனத்தினால் நம்மை தேற்றுவார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 76வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 119ஆம் சங்கீதம் 76வது வசனம். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவ கிருபை நம்மை என்ன பண்ணும்? தேற்றும். ஆண்டவருடைய கிருபை நம்மை தேற்றும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அவருடைய கிருபைக்காய் நாம் அனுதினமும் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிருபைக்காய் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் பவுலடியாருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சவுலாய் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நிறைவேற்றினவனாய் காணப்பட்டாலும், ஆனால் பவுலாய் மாறின பின்பு ஆண்டவரிடத்திலே ஐக்கியம் வைக்கிறார். வைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே சொல்கிறார், ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் என்னை எடுத்தால் நான் இன்னும் வைராக்கியமாய் ஊழியத்தை செய்வேன். ஆனால் ஆண்டவர் எவனமாய் தேற்றினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். தேவ கிருபையினால் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். மூன்றாவதாக, நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேற்றவான் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி தேற்றுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எருசலேம் ஆகிய சபையிலே தேற்றப்படுவோம். வசனத்தினால் நம்மை தேற்றுவார். தேவ கிருபை நம்மை தேற்றும். நான்காவதாக, ஊழியக்காரர் மூலமாய் நம்மை தேற்றுவார். ஏனென்றால் அங்கு பார்க்கும் பொழுது நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தேற்றுவார். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளிலே நாம் ஜெபிப்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை எப்போதும் என்ன பண்ணும்? நிறைவேறும், நிறைவேறும். அது ஒரு நாளும் என்ன பண்ணாது? புறம்பே ஆண்டவர் தள்ளுவதில்லை. நான் அவ்வப்போது சொல்லுகிற ஒரு காரியம், எப்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் உறுதியாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிற கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஊழியக்காரர் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது பவுலடியார் எழுதும் பொழுது எழுதுகிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்.
பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் உடன் ஊழியனாயிருக்கிற தீமுக்கு என்கிறவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் வாசியுங்கள். அவனையும் உண்மையும் பிரியமும் ஆகிய சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் உங்களிடத்தில் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேத பகுதியிலே கிறிஸ்துவின் கிருபையாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தந்து இறுதியாய் வாழ்த்துகிறார். எவனமாய் வாழ்த்துகிறார்? ஊழியக்காரர் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? வாழ்த்தி தேற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் செய்திகளை அறிவிக்கவும் உங்கள் இருதயத்தை தேற்றவும் யார் தேற்றுகிறார்? ஊழியக்காரர் என்ன பண்ணுகிறார்கள்? தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 5வதாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார். எவனமாய் நம்மை தேற்றுகிறார் என்றால் வாசியுங்கள். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரின் மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பதினால் நாம் என்ன பண்ணுகிறோம்? தேற்றப்படுகிறோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்தியிலே ஈடுபடுவதினால் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் நிறைவாய் சொல்லுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இரண்டு 5 சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறார், திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிசிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது திராட்சரசத்தால் என்ன பண்ணுங்கள்? தேற்றுங்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே 5வதாக ஆண்டவர் உணர்த்தும் போது கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்பதினால் நம்முடைய வாழ்க்கை தேற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை தேற்றப்படுகிறது. 5 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். தேற்றவாளன் உங்களை தேற்றுவார். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை தேற்றுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எருசலேம் ஆகிய சபையிலே தேற்றப்படுவோம். 2வது ஆண்டவர் சொன்னார், வசனத்தினால் நம்மை தேற்றுவார். 3வது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், தேவ கிருபையினால் நம்மை தேற்றப்படுவோம். 4வதாக ஊழியக்காரர் மூலமாய் நம்மை தேற்றுவார். கடைசியாய் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பதினால் நாம் தேற்றப்படுவோம். அந்த வசனத்தை வாசிப்போமா? யோவான் 14:16வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்கு ஆண்டவர் பிலிப்புக்கு கொடுக்கிற பதில், வேறொரு தேற்றவாளனை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஏனென்றால் பிலிப்பு ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், அவரை எங்களை காண்பியும், எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அங்கு ஆண்டவர் பிலிப்புக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை அதுதான், சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அவர் என்ன பண்ணுவார்? உங்களை
நிறைவேற்றுவார், உங்களுக்கு தந்தருளுவார், சகலத்தையும் நம்மை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் நம்மிடத்திலே ஆண்டவர் சகல காரியங்களிலும் சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை நடத்தி தொடர்ந்து நம்முடைய வாழ்வை தேற்றி நம்மை ஆற்றுவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு வழக்கமாய் நடைபெற இருக்கிற ஓய்வு நாள் பாடசாலை வழக்கமான நேரத்தில் நடைபெறும். பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் தவறாமல் அதிலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு சரியாக சனிக்கிழமை மாலை 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பாடகர் குழுவிலே உள்ள பிள்ளைகள் பாடகர் குழு பயிற்சியிலே கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. ஆகவே இன்று மாலை திரு ராஜதுரை ஐயாவுடைய இல்லத்திலே வைத்து மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஸ்தோத்திர ஜபம் நடைபெறும். ஆகவே குடும்பத்தின் பிள்ளைகள் சார்பிலே உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். ஆகவே தவறாமல் திருச்சபையினர் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் நடைபெறும் காலை 10:30 மணிக்கு. அதிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெறுங்கள். ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 5 வாரங்களை உடையதினாலே 5வது வாரம் குறிப்பாக நாம் குருத்தொலை பவனி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே சாட்சியின் வாரம் 4வது வாரம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் 22ஆம் தேதி சாட்சியின் வாரமாக நீங்கள் அனைவரும் ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் நடக்கிற சங்கிலி ஜபம் செவ்வாய்க்கிழமை தவறாமல் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் அதிலே கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை நடைபெற இருக்கிற ஆண்கள் ஐக்கியம் நடைபெறாது. காரணம், குறிப்பாக புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையிலே லெந்துகால தியான ஆராதனை நடைபெறுகிறதினாலே. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் சரியாக இரவு 7 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் அந்த தியான ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வெள்ளிக்கான நோட்டீஸுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வாட்ஸ்அப்பில் வரும். ஆகவே யார் யார் என்னென்ன வார்த்தைகள் பேச இருக்கிறீர்கள் என்பதை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்களுக்கு அதை குறித்ததான தகவல்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 29ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் குருத்தொலை ஞாயிறாக கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதிலே நீங்கள் சரியாக 8 மணிக்கு நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பவனி நாம் செல்ல வேண்டும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அந்த பவனியிலே நீங்கள் அனைவரும் கடைபிடிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை பரிசுத்த வார ஆராதனை வழக்கமான நேரத்திலே தினமும் அந்த வாரம் நடைபெறும். ஆகவே மாலைகளிலே 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். பெரிய வியாழன் ஆராதனை குறிப்பாக அந்த நாளிலே திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். பெரிய வெள்ளி ஆராதனை நடைபெறும். குறிப்பாக சில முக்கிய காரியங்கள், ஈஸ்டர் பண்டிகைக்கான பூக்களை வாங்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய நன்கொடை அவசியம். ஆகவே பிள்ளைகள் வழக்கம் போல நீங்கள் அதற்கான உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பிள்ளைகள் அதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அந்த உபவாச கூடுகையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதிலே கடைபிடிங்கள், கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக கடந்த வாரம் வாலிபத்துறை தேர்விலே நீங்கள் பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. கடைசி நேரம் கூட பிள்ளைகள் உற்சாகமாய் வந்து அதிலே கலந்து கொண்டீர்கள், பெரியவர்கள் எல்லாரும். ஆகவே பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி. வரும் நாட்களிலேயும் நீங்கள் இவ்வனமாய் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 252வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை என்ற பாடலே ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம்.
பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, நீரன்றி என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நாம் அனைவரும் உட்காருவோம். குறிப்பாக ஒரே ஒரு அறிவிப்பு, இன்னும் சுயவெறுப்பு உண்டியல் வாங்காதவர்கள் யாராவது இருப்பீர்களேயானால் அந்த உண்டியலை ஆராதனைக்கு பின்னர் போதகர் அம்மாவிடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சிலர் வாங்காமல் இருக்கிறீர்கள், ஆகவே பிள்ளைகள் அதை நீங்கள் மனதிலே கொண்டு செயல்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தில் இருக்கிற எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசைத்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும்
விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதனுக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள குரோகமாக்கின எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருளிச் செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையிறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் உடுக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
நாம் அனைவரும் 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேற்றவானாகிய சத்திய ஆவியானவர் எங்களை தேற்றுவார் என்று சொல்லி வாக்குரைத்த கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் ஆண்டவரே 5 நிலைகளிலே எங்களை தேற்றுகிற கர்த்தர் என்பதை உணர்த்தினீர். அந்த நிலைகளிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை தேற்றி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே பலனடைய, தைரியமடைய தேவநீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வருகிற நாட்களிலே தடைகளை முறித்து போட்டு பிள்ளைகளை தேவநீர் அழைத்து வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி உம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொள்ளவும்.
ஆண்டவரே, சிலுவையோடு நெருங்கி சேரவும் தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை தேவன் நீர் தேற்றி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செய்தி நல்கிடவோ முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிறைத்திடவோ தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போ. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.